வணக்கம். நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டு வீட்டில் விதை போட்டது மெதுவாக தான் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ கொண்டு வந்து நட்டால் மண்ணில் நடும்போது அதன் வேகம் கூடவாக இருக்கும், வீரியம் கூடவாக இருக்கும். வீட்டை வச்சு கண்ணால் வச்சுக்கூடாதுன்றதுக்காக இங்கே கொண்டு வந்து நட்டு தண்ணி ஊற்றினா அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ வந்து காலநிலை நல்லா இருக்குது, வெயில் எல்லாம் இருக்கிறதுனால வந்து ஓரளவு வளர்ந்து வருமானு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு முயற்சி தானே, சரியோ தவறோ ஒரு தடவை செய்து பார்த்தா தான் அது விளக்கம் தெரியும். அதனால தான் கொண்டுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு வளர்ந்துருக்கு. இன்றைக்கு இதை தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் எங்கட குட்டி தோட்டம் மிளகாண்டு ஓரளவு வளர்ந்துருச்சு பாருங்கள். 5 வந்துருச்சு. 5 வந்துட்டால் ஓரளவு பரவாயில்லை. ஒரு 4-5 கண்டுகளை வந்து ஒன்றா சேர்த்து நடவணும். அப்படி தான் நட போகிறேன். பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று நட்ட புதினா, மற்ற வந்து பட்டர் நட், அதாவது வந்து முட்டி பூசணி கொஞ்சம் உஷாராக இருக்குது. என்ன சொன்னால் கொஞ்சம் வடிவாக நட்டுருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இடையில் வந்து இன்றைக்கு இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மிளகா கண்டு நடுற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இந்த இடையில் இருக்கிற இடம் இருக்குது தானே, அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எரு கொண்டு வந்து போட்டுட்டு வடிவாக கொத்தி கிளறி போட்டு நட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இனி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று செய்ய வேணும். அப்போ தான் இனி ஒரு 2-3 மாதத்தில் வந்து ஒரு 2 மாதத்தில் அதுக்கான பலன் கிடைக்கும். தொடர்ந்து செய்வோம். அதாவது உங்களோட பகிர்ந்து கொள்ளைக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாங்கோ எங்களோட தோட்ட வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால் விடியல் வரைக்கில் வந்து கொஞ்சம் மண்ணும் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் கூட இன்றைக்கில் வந்து பின்னேரத்துலேயும் வந்து குளிர்ச்சி இருக்காது. நட்டாலும் அதுக்கான கொஞ்சம் வெக்கையாக இருக்கிறதுனால அது வளர்ந்து வர்ற வேற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். விடியல் இன்றைக்கில் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் வர முன்னா நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு போனால் நல்லது தானே. இனி வந்து இப்போ இந்த பாருங்கள், டேங்கில் உள்ள தண்ணியெல்லாம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது முடிய வந்து அப்புறம் பைப் தண்ணி திறந்து விடுவார்கள். பைப் தண்ணி திறந்து விட்டால் எனக்கு என்னோடய தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பைப் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சுலபமாக இருக்கும். இப்போ போயிட்டு இந்த மம்பட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டு வண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை அள்ளி கொண்டு வந்து போட்டு எரு அள்ளி கொண்டு வந்து போட்டு வேலையை செய்வோம். இதில் கொஞ்சம் இந்த கட்டி மண் வந்து கட்டியாக இருக்குது. அப்போ இந்த முள் மாதிரி இருக்கிற மம்பட்டி இருக்குல்ல, அதால் வந்து இந்த கட்டி எல்லாம் உடைச்சி இப்போ தான் அது வீட்டில் இருக்கிறதா இந்த ஜோசனை வந்தது. என்ன எல்லோரும் பதப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அப்போ இந்த கட்டிகளை இந்த மாதிரி செய்யக்களை வந்து உடைஞ்சி சரியாக வந்துடும். இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. புல்லு விட்டால் வந்து புல்லுகள் எல்லாம் வந்து கடண்டு வளர்ந்துண்டு போகுது. இந்த கட்டியெல்லாம் கூட இது பாருங்க சரியாக போச்சு. நீங்கள் செய்ய கேம் இந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் இப்போ நான் என்ன செய்யணும் அதை மாதிரி செய்து பாருங்க. ஒரு கொஞ்ச நேரம் வேலை கடண்டு செய்தாச்சு. இப்போ போயிட்டு எரு இடத்த வந்து போட போகிறேன். வாங்க போவோம். இப்போ இந்த எருவை பார்த்திங்கன்னு சொன்னால் எருவில் வந்து இது வந்து இந்த மாட்டு சாணத்தோட வைக்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து கொட்டியிருக்கிறேன். இது வந்து இலகுலை எல்லாம் வந்து மக்க வச்சு அதோட எரு, அந்த எரு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் குதிரை சாணம். அப்போ எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குது. எங்களோட தேவைக்கு தான் நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்து பாவிக்கலாம். நான் ஓரளவு தான் போடுவேன். அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது, வந்து அந்த பயிர்கள் வந்து சரியாக வராது. அதில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து மிளகா கண்டை நட போகிறேன். இப்போ இதை கொண்டு போய் போட்டுட்டு கொத்தி போட்டு அதுக்குள்ள வந்து மிளகா கண்டை வந்து நட்டுட்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் இடம் தான் மிளகா கண்டுகள் நடுற இடம். கொஞ்சம் நெருக்கி தான் நட போகிறேன். என்ன சொன்னால் இங்கே வந்து ஊரில் மாதிரி நல்ல அந்த மிளகா கண்டு பெரிய சைஸில் வராது, பெருசாக வராது, ஓரளவு தான் இருக்கும். அதில் வந்து ஓரளவு நெருக்கி வச்சா தான் எங்களுக்கு இந்த சின்ன இடம் தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யணுன்றதுக்காக இப்போ வந்து இந்த மக்கி போன எருவை கொண்டு வந்து கொட்டிட்டேன். இதை பரவி போட்டு இப்போ கொத்தி கிளறி போட்டு மிளகா கண்டை நட்டுட்டு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இந்த வருஷம் வந்து இந்த 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 சீசன்ல எல்லாம் நல்ல மழை வரும். இந்த நான் இருக்கிற இடத்துல நல்ல மழை வரும். இந்த முறை மழை இல்லை, லேட் பண்ணுது, சின்ன லேட்டாக வரும். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து கடற்கரை வந்து 70 கிலோமீட்டர், எப்போவுமே வந்து இங்கே மழை இருக்கும் இந்த ஏரியா. இந்த முறை வந்து சரியாக குறைஞ்சி போச்சு, என்னன்னு தெரியல. இப்படித்தான் எல்லாம் கால ஓட்டத்தில் அப்படியே மாறி மாறி வர்றது தானே, அதோட ஒத்து போக வேண்டிய நாங்களும் அப்படி சேர்ந்து போகிறது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இடத்துக்கு ஏற்ற எருவம்மா இப்போ பரவியாச்சு. இப்போ கொத்த போகிறோம், கொத்தி போட்டு நடுவோம். இடம் பற்றாக்குறை, அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். கீழே கீழே ஓரளவு ஈரம் இருக்கு. ஆக கொஞ்சம் நல்லா கொத்தினா தெரியுது. இப்போ கொத்தி போட்டு பரவி போட்டு நடுவோம். புழுதி பறக்குது. கொத்த வலிக்கிற வேர்க்க வலிக்கிறது இப்படியாவே நல்லா இருக்கு. வெயிலும் இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஏற்கனவே கொத்தி சாரண இடம் தானே, இப்போ எரு போட்டுட்டு கொத்தைகளை வந்து சுலபமாக இருக்கு. இங்கே வந்து மேலே வந்து உடனே காஞ்சு போயிடுது, கீழே ஒரு ஈரத்தன்மை இருக்குது. புழுதி பறக்குது. பயிர்கள் வளருதோ இல்லையோ, புல்லு பூண்டு நல்லா வளருது. ஒரு இது இருக்குல்ல, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா, அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இருக்குது. உலகில் நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எருவெல்லாம் போட்டு பரவிட்டேன். இதுக்காக முளாக்கண்டு வைக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிட்ட தான் வைக்க போகிறேன். ஏன்னா சில நேரம் சிலது வராமல் போயிடும். இந்த நத்தைன்ற தொழில் இருக்குது தானே, இருந்தாலும் இப்போ வெயில் இருக்கிறதுனால, மழை இல்லாதனால, அந்த ஈரத்தன்மை குறைஞ்சதுனால நத்தைகள் இல்லை, லிமாஸ் இல்லை. இதுக்காக நட போகிறேன். நட்டு போட்டு காமிக்கிறேன். முளாக்கண்டு சின்னந்தான், நான் 3-4 சேர்த்து நட போகிறேன். அப்போ தான் ஓரளவு வரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சிலது வந்து அப்படியே பட்டு போயிடும். அப்போ அதால் வந்து இந்த மாதிரி நட்டு விடுவோம். இடைவெளி ஓரளவு தான். முதல் எல்லாத்தையும் வச்சுட்டு பிறகு மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 5 வருஷம் ஓரளவு நெருக்கமாக தான் நட்டுருக்கேன். 1 அடி 1 சான் இடைவெளியில் நட்டுருக்கிறேன். இப்போ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கோ. இனி வந்து இதுக்கு வந்து அந்த தாய் மண் இருக்குது தானே, அது விதை வந்து முளைச்ச மண் இருக்குது தானே, அதை அதோட சேர்த்து வச்சு
கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே மூடைக்கில் வந்து அந்த தாய்மண்ணோட இதில் வந்து இன்னும் வந்து வளர்ந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதை தான் செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டுவிட்டு அப்படி எல்லாத்தையும் மூடுவோம். மூடி போட்டு தண்ணி ஊற்றி போட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டு நட்டுட்டேன். 5 வருஷம் நட்டுருக்குறேன். ஓரளவு கிட்ட தான் நட்டுருக்குறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. நான் என்ன சொன்னால் அந்த மிளகா கண்டு நட்டுட்டு இந்த அது விதை போட்டு எடுக்க உள்ள தாய் மண் இருக்குல்ல, அதை கீழே போடும்போது இந்த பிள்ளையோட அம்மாவோட சேர்கிற மாதிரி தானே, பிள்ளையோட அம்மாவோட சேர்கிற மாதிரி அது மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த மாதிரி போடைகளை வந்து வேர் விட்டு வரும். அந்த அந்த தாய் மண் கீழே இருக்கிறதுனால வந்து அதோட வளர்ச்சி கூடும். அப்படி தான் நான் நம்புகிறேன். அதான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் மண் மேலே அணைச்சி போட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண் அணைக்க போகிறேன். மண் அணைச்சி போட்டு தண்ணி ஊற்றி விட்டா பாதுகாப்பாக இருக்கும். இப்போ சேர்த்து அணைக்கைகளை வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிகளை வந்து என்ன தாய் மண் வந்து அப்படி கரைஞ்சி போகாமல் உள்ளே இருக்கும். அதில் வந்து மற்ற மண்ணை சுத்தவரை அணைச்சி போட்டு தண்ணி ஊற்றிகளை வந்து கொஞ்சம் இடமும் இருக்கும், ஈரத்தன்மையும் இருக்கும். அப்பா ஊரில் தோட்டம் செய்த ஞாபகம் தான் வருது. இது வந்து எவ்வளவோ வருஷ கனவுகள். நமக்கு ஒரு துண்டு இடம் கிடைச்சா ஏதாவது செய்து பார்க்கணும்னு சொல்லி அதுக்கான பலன் தான் இப்போ ஒரு 4 வருஷமாக எடுத்துட்டுருக்குறேன். எல்லாத்தையும் செய்து போட்டு காமிக்கிறேன். எல்லாம் செய்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுவோம், பார்ப்போம். அப்புறம் வந்து பார்க்கல எப்படின்னு தெரியும் தானே. தண்ணி இந்த மண் அணைச்சி போட்டு தண்ணி ஊற்றிக்கல வந்து இந்த தாய் மண் வெளியில் போகாமல் கொஞ்சம் ஈரத்தன்மை கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நட்டுட்டேன். இப்போ சுத்த வேற வந்து மரத்தூள் போட்டு விட போகிறோம். மரத்தூள் போடைகளை வந்து அது புதுசாக அந்த போன வருஷம் அந்த பக்கத்தில் உள்ள தோட்டக்காரன் போட்டவன். நான் மரத்தூள் போட்டு விட போகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த லிமாஸ் அந்த இது நத்தேல் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு புது முயற்சி. அது சுத்த வேற போட்டு விட்டா இது வந்து அந்த மரத்தூள் தானே. மரத்தூளில் வந்து அது வந்து ஒட்டுற மாதிரியானது தானே, ஒட்டிடும். ஒட்டுனா அதுக்கு போக வாய்ப்பு இல்லை. அப்படி தான் நினைக்கிறேன். அதை தான் செய்கிறேன். போட்டு பார்ப்போம். நடுவில் போட தேவையில்லை, சுத்தவரை போட்டால் என்ன உண்டு. சில நேரங்களில் வந்து நடுவிலையும் வந்து போட்டு விடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த மண்ணுக்குள்ளால உள்பகுதியில் இருந்துருது. அப்போ அதோட வந்து போட்டு விடுவோம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கல வந்து எல்லாம் போயிடும். அதுக்கு வந்து பயிர் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துடும். அப்போ அதால் வந்து போட்டு விடுவோம். பார்க்குறதுக்கும் படிவாக இருக்குது. பக்கத்து தோட்டக்காரன் அங்கே தள்ளி தோட்டம் செய்யணும் தானே. அப்போ இதால் போய் கொண்டிருக்கினேன். அவையில் பார்க்கினேன், என்னடா இவன் தனி கண்டு காய்ச்சல் இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் பயிர்களுக்கு வந்து எங்களோட பாசை புரியுமா, அதோட வந்து கதைச்சா நல்ல பலன் திரும்ப. அதுதான் நானும் செய்கிறேன். செய்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டு நட்டுட்டு பார்த்தீங்களா சுத்தவரை வந்து இந்த மரத்தூள் போட்டிருக்கேன். பார்ப்போம் பாதுகாப்பு எப்படின்னு தெரியல. இன்றைக்கு இவ்வளோதான். சந்தோஷமாக இருக்குது. எங்களோட குடி தோட்டம் நாளை ஒரு மீனையும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. உருளைக்கிழங்கும் வந்து எல்லாம் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்குது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்படி வித்தியாசம் தெரியுது. அதோட வந்து பாருங்கள், எல்லாம் நட்டோன்னு வந்து ஒரு பார்க்க ஒரு வடிவு தான். மற்ற போட்ட விதைகளை முளைச்சின்னு சொன்னால் அல்லது மற்ற இடையில் வந்துட்டு புல் எல்லாத்தையும் பிடுங்கணும். இது பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்து தோட்டக்காரன் வந்து பாருங்க, இந்த டென்ட் அடித்து போட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ வச்சுருந்தோன்னு பார்த்தா உள்ளுக்கு வந்து
எரு, மற்றது இந்த பூசணி, கத்தரி, தக்காளி எல்லாம் உள்ளே வச்சுருக்காரு பாருங்க. இவ்வளோ வந்து இதில் நட போகிறார். அப்போ இப்போதைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறார். அப்புறம் வந்து நேரம் கிடைக்க நடுவேறு நினைக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செய்து கொண்டு வர பார்க்க தோட்டமும் படிவாத்தான் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் மாதம் எல்லாம் வந்து நல்லா வந்துடும், பார்க்கவும் படிவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சந்தோஷம், சந்திப்போம். வேறு என்ன, இன்றைக்கு இவ்வளவுதான். சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கொண்டு வந்து நடக்கலையும் அது வளர்ந்து வர்றதை பார்க்குறது நல்லா இருக்கும். இன்றைக்கு வந்து மிளகாக்கண்டு, எங்களோட ஊர் மிளகாக்கண்டு நட்டுருக்குறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்றது. சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.